பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல குரு இருந்தாலோ, 9ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலோ, நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம். தெய்வ அனுகூலங்கள் இருக்கும். இந்த 9ஆம் இடத்தில் சந்திரனும், அதாவது 9ஆம் இடத்தில் குருவும், 5ஆம் இடத்திலும் சந்திரன் இருந்தா இன்னுமே ரொம்ப ஒரு விசேஷமான ஜாதகம்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாக்கியஸ்தானம்னு சொல்றது. இதுல அ ராகு இருந்தாலோ, அல்லது சூரியன், ராகு இருந்தாலோ, அசுப கிரகங்களினுடைய சேர்க்கைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் இல்லை அப்படிங்கிறதையும் அது சொல்லும். ஸோ ஒரு குலதெய்வம் அனுகிரகத்தோட இருக்கா, பித்ருக்கள் ஆசீர்வாதத்தோட இருக்கா, அந்த குடும்பத்துல வம்சாவளிகள் எப்படி தழைக்கும், இல்ல கர்மதோஷங்கள் எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அந்த 9ஆம் இடம் சொல்லும். இந்த 9ஆம் இடத்துல நீங்க ராசிய பார்க்கச்சே, நவாம்சத்தையும் சேர்த்து பார்க்கணும். ஸோ நவாம்சத்திலயும் எப்படி 9ஆம் இடத்தில் கிரக சேர்க்கைகள், ஸ்தான பலம், கிரக சேர்க்கை இது எல்லாம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுண்டு, அந்த குடும்பத்துல தெய்வ அனுகூலம் இருக்குமா இல்லையா? இப்போ ஒரு சில குடும்பங்கள்ல எல்லாம் செய்வினையினால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 9ஆம் இடம் அதுவும் நவாம்சத்துல பார்க்கும்பொழுது, ஒரு குடும்பம் வந்து தழைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குடும்பம் வந்து ரொம்ப தாத்தா காலத்துல பெரிய செல்வந்தரா இருந்து, அப்புறம் அப்பா கஷ்டப்பட்டு, பிள்ளைகள் கஷ்டப்பட்டு ஒரு தேய்மானம் இருக்கும் குடும்பத்துல. அந்த மாதிரி ஒரு தேய்மானம் வருது அப்படின்னாலே, ஒரு அ ஏதாவது மாந்திரீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த குடும்பத்துல இருக்கும். ஸோ தாத்தா காலத்துல அவங்க சொந்தத்துல ஒரு அ சொத்து தகராறுகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மாந்திரீகத்தால பாதிக்கப்பட்ட குடும்பம்னா, நவாம்சத்துல நீங்க 9ஆம் இடம் பார்க்கும்பொழுது அத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு குடும்பம் தேய்மானமாகுது, ஒரு வருமானத்துல, ஒரு அதிர்ஷ்டத்துல, ஒரு ஐஸ்வர்யத்துல எல்லாம் அது வளரல அப்படின்னா, கண்டிப்பாக நீங்க 9ஆம் இடம் பார்த்து, நவாம்சத்திலயும் பார்த்து, கிரக பலன், ஸ்தான பலம் இதெல்லாம் தெரிஞ்சுன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம்.